Hi students, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பார்க்க போறோம். தமிழ் கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்த்தீங்கன்னா பகுதி 1 அதுல வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபுல்லாவே 1 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3rd டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து காமிக்கிறேன். இப்போ 3rd டிவிஷன் நடந்ததுல இப்போ அதில் உங்களுக்கு காமிக்கிற 1 to வந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா 11th 12th ஆப்ஷன் கொடுத்து தான் கேட்பாங்க. பட் ஆனால் 1 to 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உனக்கு புக்குள்ளேருந்து கேட்பாங்க, புக் பேக்லேருந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 8 வரைக்குமே புக்கு பேக்லேருந்து கேட்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து 10 வரைக்கும் கேட்பாங்க. மீதி எல்லாமே 11, 12, 13 அப்புறம் 14, 15 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு உள்ள செய்யுள் பகுதி இருக்குல்ல, செய்யுள் பகுதியில் இருக்க பாடல் வரிகளை கேட்டு அதனுடைய பொருள் கேட்கலாம், இல்லை வந்து ஆசிரியர் பேர் கேட்கலாம், இல்லை பொருள் கூறுக கேட்கலாம், இல்லை பண்பு தொகை கேட்கலாம், இல்லை இலக்கண குறிப்பு இது போல் எதுகை மோனை இது மாதிரி கேட்கலாம். 15 ஒன் வேர்டையும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1 இதில் எல்லாம் ஃபுல்லாகவே ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. கட்டாயம் எண் வந்து 21 கட்டாயம் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து என்னது திருக்குறள் 10 திருக்குறள் இருக்கும். 10 திருக்குறள்லேருந்து தான் 1 கன்ஃபார்மாக கேட்பாங்க. மீதி எல்லாம் குருவினாக்கள் மட்டும் டோட்டலாக இந்த இந்த பிரிவு 1 வந்து 8 மார்க்கு வரும் நமக்கு. அப்போ இயல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் குருவினாக்களை படிச்சிங்கன்னா இது கன்ஃபார்மாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். கன்ஃபார்மாக 10 திருக்குறளை படிச்சுக்கலாம். அப்புறம் மீதி வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா, இயல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் அதாவது குருவினாக்கள் படிச்சிங்கன்னா இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது பகுதி 2ல் பிரிவு 1ல் இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். 5 அதாவது 5 மார்க் 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 10 மார்க் வரும் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு, மொழி ஆல்பம் கன்ஃபார்மாக படிக்கணும். அதாவது இயல் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற மொழியோடு விளையாடு, மொழி ஆல்பம் பார்க்கணும். அப்புறம் வந்து இலக்கண வினாக்களை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதில் கன்ஃபார்மாக பகுப்பத உறுப்பு இலக்கணம், கலைச்சொற்கள் கன்ஃபார்மாக கேட்பாங்க. எடுத்துக்காட்டு நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்பு இலக்கணம் மொத்தம் 10 இருக்குது. அப்புறம் கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 இல்லை 5 அப்படி கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாகவே படிச்சுன்னா இதில் 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம், இதில் 2 மார்க் அட்டன் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், வருக வருக, உரைத்த, அறியேன், தணிந்தது, பதித்து, ஒலித்து, கிளர்ந்த, அமர்ந்தான், மயங்கிய, கொண்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எதனா உங்களுக்கு டவுட்டுன்னா அடுத்த வீடியோக்களில் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.